கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அருமையான சியோன் டிவி நேயர்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த அனுதினமும் இயேசுவோடு என்கிறதான நிகழ்ச்சியிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இந்த அனுதினம் இயேசுவோடு என்கிற இந்த நிகழ்ச்சியானது ஆண்டவரோடு நமக்கு ஒரு நல்ல உறவை ஏற்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுறேன். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் போவோம். 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. பாருங்கள், இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றை குறித்து ஸ்தோத்திரம் செய்யுங்கள். நாம் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிற ஒரு ஜனமாய் நாம் காணப்பட வேண்டும். பாருங்கள், எபேசியரில் 5வது அதிகாரம் 4வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: அப்படியே வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள். பாருங்க, எபேசியர் 5:4வது வசனம், வம்பும் புத்தியீனமான பேச்சுக்களும் பரியாசங்களும் தகாதவைகள். அப்போ எதுதான் தகுதியானது, ரெஸ்பெக்டானது, வேல்யூ ஆனது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம் செய்தலே தகும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் எபேசு சபைக்கு சொல்லுகிறாங்க. அப்போ நம்மை சுற்றி வம்பான காரியங்கள், பரியாசமான காரியங்கள், புத்தியீனமான காரியங்கள் இவைகளெல்லாம் நம்மை சுற்றிலும் இருந்தாலும் கர்த்தருடைய ஜனங்களாய் தேவனை அண்டிக்கொண்டு தேவனுடைய ஜனங்களாய் இருக்கிறவர்கள் செய்ய வேண்டிய தகுதியான ஒரு காரியம், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் நாம் செய்ய வேண்டும். எல்லாவற்றுக்காக நாம் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். நன்மைகளுக்காக மாத்திரம் நாம் சில நேரத்திலே ஸ்தோத்திரம் செய்கிறவர்களாய் அல்ல. நம்முடைய வாழ்க்கையிலே ஏதாகிலும் தீமைகளும் அனுமதிக்கப்படுமையானால், தேவனால் சில நேரத்திலே நமக்கு தீமைகளும் தீங்கான காரியங்களும் அனுமதிக்கப்படுமையானால், அதிலேயும் நாம் ஸ்தோத்திரம் செய்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், நாம் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. பாருங்க, நம்முடைய வேத புஸ்தகத்திலே யோபு என்கிறதான அந்த அற்புதமான ஒரு தேவனுடைய உத்தமன், அவரை குறித்த வேதம் என்ன சொல்லுகிறது? யோபு 1வது அதிகாரம் 21வது வசனத்திலே அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது: நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். சில நேரத்தில் கர்த்தர் கொடுக்கும்போது அதிகமாய் நாம் ஸ்தோத்தரிப்போம். எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு ஒரு கார் கொடுப்பாரேயானால், வண்டி 2 வீலர் கொடுப்பாரேயானால், வீடு கொடுத்தார், நமக்கு இந்த உலக ஆசீர்வாதமான சில காரியங்களை தேவன் கொடுக்கும் பொழுது தேவனை நாம் அதிகமாய் ஸ்தோத்தரிப்போம். ஆனால் அவைகள் நம்மை விட்டு எடுக்கப்படும் பொழுது, அவைகளை இழக்கக்கூடிய சில நேரங்கள் நம்முடைய வாழ்வில் வரும் பொழுது நாம் ஸ்தோத்திரம் செய்ய சில நேரங்களிலே நாம் தவறி விடுகிறோம். ஏனால் இழப்புகளை நாம் பெரிதாக எண்ணுவது இல்லை. ஆனால் இந்த மனுஷனை குறித்து, இந்த உத்தமனை குறித்து வேதம் சொல்லுகிறது: யோபு தன் தேவன் கொடுத்ததற்காகவும் ஸ்தோத்திரம் செய்தான், அவன் இழந்ததுக்காகவும் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணினான். ஒருவேளை நான் இப்படி விசுவாசிக்கிறேன், கர்த்தர் கொடுத்ததற்கு ஸ்தோத்திரம் செய்ததை விட எடுத்துக்கொண்ட இழந்து போன காரியங்களில் அதிகமாக அவன் ஸ்தோத்தரித்தபடியினாலே தான் தேவன் அவனுக்கு இரட்டத்தனையாய் தேவன் அவனை ஆசீர்வதித்தார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே நாம் தேவனுக்கு எல்லா நேரத்திலும் ஸ்தோத்திரம் செய்கிற ஒரு கூட்டமாய் நாம் இருக்க வேண்டும். சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 50வது சங்கீதம் அதனுடைய 15வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனை ஆபத்துகளை நாம் சந்தித்திருப்போம், எத்தனை விதமான ஆபத்தான சூழ்நிலைகளை நாம் சந்தித்திருப்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபத்து காலம் என்று சொன்னால் நீங்களும் நானும் நாம் சொல்லாமலேயே நாம் தேவனை நோக்கி கூப்பிடுகிற ஒரு கூட்டமாய், ஜனமாய் நாம் இருந்திருப்போம்.
ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கூப்பிடும் பொழுதெல்லாம் நான் உன்னை விடுவித்திருக்கிறேன். ஒரு நேரத்தில் நீ கூப்பிட தவறின நேரத்தில் எல்லாம் நான் உன்னை விடுவித்திருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னை மகிமைப்படுத்துகிற ஒரு ஜனமாக இருக்கிறது. நான் உன்னை விடுவித்திருக்கிறேன் என்பதை நீ நினைத்து மகிமைப்படுத்தணும். ஸோ மகிமைப்படுத்துகிறது எப்படி என்று அதே அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். நீங்கள் எப்போதெல்லாம் தேவனை நோக்கி ஸ்தோத்திரம் செய்கிறீர்களோ அப்போதெல்லாம் தேவன் மகிமைப்படுகிறவராயிருக்க. நீங்கள் ஆபத்துக்காக தான் தேவனை மகிமைப்படுத்தணும்னு அப்படி என்றல்ல, நீங்கள் எல்லா நேரத்திலையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற எல்லா நன்மைகளுக்காகவும், ஒருவேளை நீங்கள் இழந்து போகிற எல்லா காரியங்களுக்காகவும் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். நாம் தேவனை எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்வது அவருடைய சித்தமாக இருக்கிறது. கர்த்தர் அப்படியே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஏனென்று சொன்னால் ஸ்தோத்திரம் செய்வது தான் நமக்கு தகும். அந்த வம்பும் புத்தீனமான காரியமும் அந்த பரியாசங்களும் நமக்கு தகாதவைகள். ஸ்தோத்திரம் செய்வதே தகும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உடைய வார்த்தை சொல்லுகிற வண்ணமாய் நாங்கள் எல்லாவற்றிலையும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர்களாய் எங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, எத்தனையோ ஆபத்து நேரங்களிலே நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிட்டு இருக்கிறோம். நாங்கள் கூப்பிட்ட பொழுதெல்லாம் நீர் எங்களை விடுவித்திருக்கிறீர் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்த விரும்புகிறோம். ஆண்டவரே, அந்த மகிமைக்கு ஏதுவாக வசனம் சொல்லுகிற வண்ணமாய் ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தான் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று உடைய வார்த்தை சொல்லுகிற வண்ணமாய் நாங்கள் எப்பொழுதெல்லாம் ஸ்தோத்தரிக்கிறோமோ அப்போதெல்லாம் எங்கள் தேவனாகிய நீர் மகிமைப்படுகிறீர். அதற்காக உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, இதுதான் எங்களை குறித்ததான தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்பதை இந்த நாளில் நாங்கள் அறிந்து கொண்டோம். தொடர்ந்து நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.